ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் ராஜாணி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பிருந்த வணக்கம். யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். கள நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை முதலில் எங்களுடைய உறவுகளுக்கு கூறுவீர்களா? உண்மைதான், கள நிலைமை இருதரப்பிலும் தாக்குதல்கள் மிக மோசமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. 24 மணி நேரத்துக்குள் ரஷ்யா கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறியிருக்கின்றது. ஆனாலும் பல இடங்களில் உக்ரைன் தாக்குதல் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றன. கிட்டத்தட்ட விமான நிலையங்களில் கூட 20க்கும் மேற்பட்ட விமானங்கள் பிற்போடப்பட்டதாக, விமான பரப்புகள் பிற்போடப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் ரஷ்யாவும் பல இடங்களில், கீவாக இருக்கலாம், தலைநகரம், கார்கோவ் பகுதி, ஒடிசா பகுதி என்று பல இடங்களை தாக்கி இருக்கின்றது. கின்சால் ஏவுகணைகள் கூட அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 4000 உக்ரைன் படையினர் கொல்லப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் சுமி பகுதியை பொறுத்தவரையில் ரஷ்யா மெல்ல மெல்ல அங்கு தனது பிடியை இறுக்கி கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. அங்கு அதாவது சுமி பகுதியில் பல கிராமங்களை மெல்ல மெல்ல விடுவித்துக் கொண்டு வருவதாகவும், எந்த நேரமும் சுமி பகுதியை ரஷ்யா கைப்பற்றி விடலாம் என்ற ஒரு நிலையும் இருக்கின்றது. உக்ரைன் 158வது படை அணி அது பிரித்தானியாவால் பயிற்றுவிக்கப்பட்ட படையணியாக இருந்தாலும் அவர்களால் தொடர்ச்சியாக தக்க வைக்க முடியாத ஒரு நிலை காணப்படுவதாக கூறப்படுகிறது. அதே சமயம் உக்ரைனும் தனது தாக்குதல்களை நேட்டோவின் படை அதிகாரிகளின் ஆலோசனைகளுடன் தாக்குதல்களை அதிகரித்து வருகின்றது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவின் கர்க்ஸ் பகுதியில் இடம்பெற்ற தாக்குதலில் ரஷ்யாவின் கடற்படையின் பிரதி கட்டளை அதிகாரி மேஜர் ஜெனரல் மிக்கைல் குட்கோவ் கொல்லப்பட்டிருக்கின்றார். அவருக்கு கடந்த 6ஆம் தேதி ரஷ்ய அதிபர் கோல்ட் ஸ்டார் என்ற விருதை வழங்கி அவரை கௌரவப்படுத்தி இருக்கின்றார். மிகவும் திறமையான அதிகாரி என்று கூறியிருக்கிறார்கள். ரஷ்யாவும் பல ஜெனரல்களை இழந்து வருகின்றது. என்னென்னு சொன்னால் இது நேட்டோவுக்கு எதிரான ஒரு போர். இந்த போரில் கடுமையான இழப்புகள் இரு தரப்புகளும் சந்தித்து வந்தாலும் உக்ரைன் தரப்பு கடுமையான இழப்புகளை சந்தித்து வருவது மட்டுமல்லாது தற்காப்பு நிலையிலும் கூட உக்ரைன் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலையைத்தான் எட்டி இருப்பதாக கூறப்படுகின்றது. அதற்கு அமெரிக்காவின் உதவிகள் நிறுத்தப்பட்டதும், அமெரிக்கா கடந்த வாரம் அறிவித்திருந்தது தாங்கள் முற்றாக உதவியை நிறுத்திவிட்டதாக அறிவித்திருந்தது. அதை வெள்ளை மாளிகையும் உறுதிப்படுத்தி இருந்தது. அப்ப அடுத்ததாக அமெரிக்காவின் உதவிகள் இல்லாத இடத்தில் இதனை ஐரோப்பிய ஒன்றியம் தான் இதனை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தால் இவ்வளவு தூரத்துக்கு சமாளிக்க முடியும் என்பது ஒரு புறம் இருக்க, அமெரிக்காவின் உதவி நிறுத்தம் கூடி உக்ரைன் படையினரின் மனோ வலிமையை உடைத்து விட்டதாகத்தான் கருதப்படுகின்றது. இதே நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புட்டின் அவர்களுடன் உரையாடும் பொழுது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தன்னுடைய மன விருப்பத்தை வெளிப்படுத்தியதும் புட்டின் அதை முற்றுமுழுதாக நிராகரித்திருப்பதாகவும் செய்திகள் கூறுகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? உள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் புட்டினுடன் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல் உரையாடி இருந்தார். இது ஒரு இறுதி முயற்சியாகத்தான் அவர் செய்திருக்கின்றார், ரஷ்யாவை போர் நிறுத்தத்துக்கு கொண்டு வருவதற்கு. ஆனா ரஷ்ய அதிபர் போர் நிறுத்தத்துக்கு அவர் மறுக்கவில்லை. அவர் தனது நிபந்தனையிலிருந்து இறங்கி வரவில்லை. தாங்கள் இந்த சிறப்பு படை நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்ட போது என்ன நிபந்தனை இருந்ததோ அந்த நிபந்தனைகள் அனைத்தும் இருக்கும் என்ற ஒரு நிலை. அதனால் இந்த போர் நிறுத்தம் ஏற்படவில்லை.
தாங்கள் தொடர்ச்சியாக போர் நிறுத்தத்துக்கு தாங்கள் தயாராக இருப்பதாக ரஷ்யா கூறினாலும் தங்கள் நிபந்தனைகளிலிருந்து அவர்கள் விலகப் போவதில்லை என்று கூறியிருக்கிறார். அதன் பிற்பாடு ட்ரம்ப் செலன்ஸ்கியுடன் பேசியதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் ட்ரம்பின் இந்த முயற்சிகள் உக்ரைன் போரை நிறுத்துவேன் என்ற அவருடைய முயற்சிகள் ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைந்ததாகத்தான் இருக்கின்றது. அதற்குரிய காரணம் என்னென்று சொன்னால், இப்ப அதாவது பாலஸ்தீன, அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போரை நிறுத்தியது போல அவரால் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரை நிறுத்த முடியாது. ஏனென்று சொன்னால், இப்ப ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் நிறுத்தப்பட்டாலும் அந்த பிராந்தியத்தில் படைவலி சமநிலையில் பெருசாக மாற்றம் ஏற்படவில்லை. ஆனால் உக்ரைன் போரை நிறுத்துவாராக இருந்தால் அது ரஷ்யாவுக்கு சாதகமாகத்தான் இப்போதைய கள நிலைமை இருக்கின்றது. அப்ப ரஷ்யா இதில் வெற்றியீட்டுமாக இருந்தால் ஐரோப்பாவின் படைவலி சமநிலை முற்றாக மாறிவிடும், முற்றாக குழம்பக்கூடிய நிலை. அப்ப இதில் ட்ரம்பின் நிலைமை, இந்த போரை தொடக்கியவர்கள் இதன் விளைவுகளை அறியவில்லை போல் தான் தெரிகின்றது. இப்போது நிறுத்த முடியாமல் திண்டாடுகிறார்கள். அதைத்தான் இப்ப நாங்கள் முதல் கூட பேசியிருந்தோம். ட்ரம்ப் ஒரேடியாக ஆயுத விநியோகத்தையோ அல்லது சேட்டலைட் உதவிகளையோ உளவுத்துறை தகவல்களையோ நிறுத்தினால் போர் நின்று விடும். போர் நிறுத்த முடியாமல் இருப்பதற்கு யார் முக்கிய காரணம்? டொனால்ட் ட்ரம்பா அல்லது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளா? ஐரோப்பிய ஒன்றியம் தான் முக்கிய காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் ட்ரம்புக்கு அவன் பிரச்சனை இல்லை, அவர் எங்கேயும் இருக்கின்றார். ஐரோப்பா தான் பக்கத்து நாடுகள், அதாவது பக்கத்து வீட்டுக்காரனுடன் கொழுவி விட்டு அல்லது சட்டை போட்டு விட்டு எங்கேயோ இருக்கிற அமெரிக்காவை நம்பி பக்கத்தில் இருக்கிற மிகப்பெரிய நாட்டோட சண்டைக்கு போய்விட்டு இப்போது சமரசமும் செய்ய முடியாமல் சண்டையில் நிறுத்த முடியாமல் ஒரு இக்கட்டான நிலைக்கு நிற்கிறார்கள். என்னென்று சொன்னால், தற்போதைய கள நிலைமையில் இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு நிறுத்தவும் முடியாது. ஏனென்று சொன்னால், ரஷ்யாவின் களமுனை ரஷ்யாவுக்கு சார்பாகத்தான் இருக்கின்றது. உக்ரைன் தோல்வியடை நிலையில் தான் இருக்கின்றது. சரி, ரஷ்யா தன் நிபந்தனையை விட்டுக் கொடுப்பதற்காகத்தான் இப்போது ட்ரம்ப் பேசி இருக்கின்றார். சரி, களமுனை நிபந்தனைகளை விட்டுக் கொடுத்து ஒரு களமுனையை மாற்றி அமைத்து மெதுவாக இதை நிறுத்துவோம் என்று அதற்கு ரஷ்யா மறுத்து விட்டதாகத்தான் கூறப்படுகின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு அவராலும் அழுத்தங்களும் கொடுக்க முடியாது. ஏனென்று சொன்னால், படைத்துறை சமநிலை மாற்றமடையுமாக இருந்தால் நாளைக்கு சிறிய சிறிய நாடுகள், இப்போது நேட்டோவில் இருந்த நாடுகள் எல்லாம் விலத்தியோடத்தான் யோசிப்பார்கள். என்று சொன்னால், இப்போது உக்ரைனுக்கு நடந்த நிலைமை தங்களுக்கு நேட்டோவால் இயலாது என்ற ஒரு நிலைதான். போர் முடியும் என்றால் நேட்டோ தோல்வியடைந்ததாகத்தான் இருக்கு. அப்ப 90ஆம் ஆண்டுகளில் சோவியத் ஒன்றியம் வீழ்ந்த போது கலைக்கப்பட வேண்டிய நேட்டோ இப்போது கலைக்கப்பட வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றது. அப்ப இந்த போரை நிறுத்துவதாக இருந்தால் நேட்டோ கலைக்கப்பட வேண்டும். இப்போது ஐரோப்பிய ஒன்றியம் தனியாக கிட்டத்தட்ட 3.5 அல்லது 5% ஜிடிபி ஐரோப்பிய ஒன்றியத்தின் மொத்த ஜிடிபியில போட்டு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று யோசிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 16 ட்ரில்லியன் அதற்கு செலவாகிறது. ஆனால் 16 ட்ரில்லியனை போட்டாலும் அவர்களிடம் அதற்கான தொழில்நுட்ப வசதிகள் இல்லை என்று கூறப்படுகின்றது. தொழில்நுட்பத்தை பார்த்தீர்கள் என்றால் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள், மேற்கத்திய நாடுகள் பொருளாதாரத்தினால் சிக்கி போய் நிற்கின்றது. டொனால்ட் ட்ரம்புக்கும் இங்கே ஒரு முக்கியமான தேவை இருக்கின்றன. தன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அவருடைய அந்த திட்டம் இருக்கின்றது. அப்படி என்றால் இங்கே நடுநிலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதா? நடுநிலைக்கு என்று சொன்னால், தற்போதைய நிலையில் ரஷ்யா விட்டுக் கொடுப்பதாக இல்லை. ஏனென்றால் ரஷ்யாவுக்கு தெரியும் என்றால் முன்னர், அதாவது மின் உடன்பாட்டின் போது கூட பல தடவைகள் விட்டுக் கொடுத்த போது அதனை மிஸ்யூஸ் பண்ணி இருந்தார்கள், அதை தவறாக இவர்கள் கையாண்டிருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், மின்ஸ்க் உடன்பாடு எட்டப்பட்ட போது, அப்போது 2014ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு அஞ்சலா மேர்க்கல் கூடி அந்த மீட்டிங்கில் இருக்கிறார், பல ஐரோப்பிய தலைவர்கள் இருக்கிறார்கள். ஜெலன்ஸ்கி அதுல புட்டின் பேசுகிறார், நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். அவர் டோன்ட் கேர், அதிலே தான் ஏதோ இதில் கேட்டுக்கொண்டு அவர் சிரிச்சுக்கொண்டு எங்கேயோ பார்த்து கொண்டதை அதை அவரை ஒரு பொருட்படுத்தவில்லை என்று. அவ்வளோ, அது ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லரசாக இருந்த நாடு. அதை இவர்கள் இருக்கிறார்கள் என்ற துணிச்சலில் அதை ஒரு பொருட்படுத்தாத ஒரு கேலியாகத்தான் அந்த கூட்டத்தில் அவர் இருந்திருந்தார். ஆனால் அதற்குரிய விளைவுகளை இப்போது அனுபவித்துக் இருப்பதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. என்னென்னு சொன்னால், ரஷ்யா பல தடவைகள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றது. வாய்மொழி மூலம் இவர்கள் உறுதிகள் மொழிகளை வழங்கிவிட்டு அதை அப்படியே அப்பட்டமாக மீறுவார்கள். இது மேற்குலகத்துக்கு ஒரு சாதாரண விடயம். அப்பட்டமாக மீறுவதும், வாய்மொழி மூலம் கொடுப்பதும், நாங்கள் கொடுக்கவில்லை என்று சொல்வதும், இல்லை என்று சொன்னால் அவர்களை பயங்கரவாதிகள் ஆக்கி விடுவது. அப்ப
அதை இந்த தடவை அதை ரஷ்யா வந்து இறுக்கமாக அதில் நிற்கின்றது. அதுதான் இப்ப இருக்கிற இவர்களுக்குரிய ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உரிய சிக்கலாக இருப்பது என்று சொன்னால், எந்த ஒரு நிலையிலும் ரஷ்யா இறங்கி வருவதாக இல்லை. இப்போது பிரிக்ஸ் அமைப்பை அவர்கள் பலப்படுத்தி இருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். அதாவது இப்ப G7 என்ற இவர்கள் அமைப்பின் பொருளாதாரத்துடன் ஒப்பிடும் போது 20 ட்ரில்லியன் அதிகமாகத்தான் அவங்கள்ட்ட பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கின்றது. அப்ப இந்த நிலைமையில் வந்து இப்ப பலவீனம் என்று பார்த்தால் பொருளாதார ரீதியாகவும் படைத்துறை ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் மேற்குலகம் பின்தங்கிவிட்ட ஒரு நிலை இருக்கின்றது. இப்ப இந்த நிலை ரஷ்யாவுக்கு சாதகமாக இருக்கின்றது. எனவேதான் இந்த போரை நிறுத்த முடியாமல் இருக்கிறார். சரி, மீண்டும் கள நிலைக்கு வந்தால், உக்ரைனுடைய எல்லைக்கு அருகே நடத்திய தாக்குதலில் ரஷ்யாவுடைய கடற்படை துணை தலைவர் கொல்லப்பட்டதாக செய்திகள் வருகின்றது. இது தொடர்பாக உண்மைதான். ரஷ்யாவின் கடற்படையின் துணை கட்டளை அதிகாரி மிகேல் குட்கோவ் வந்து கொல்லப்பட்டிருந்தார் ஜூலை 2ஆம் தேதி. அவர் 155வது மரீன் ஈருலக படை அணி பிரிகேட்டின் கட்டளை அதிகாரியாக இருந்தவர். ஆனால் கர்க்ஸ் பகுதியின் எல்லை பகுதியில் இப்போது அங்குதான் சண்டை நடைபெறுகிறது. அந்த பகுதியில் அவர் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போதுதான் ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர் இந்த மனைவிக்கு வந்து கோல்ட் ஸ்டார் விருதை வந்து புட்டின் 6ஆம் தேதி வழங்கி இருந்தார். இது என்னன்னு சொன்னால், இந்த களமுனையை பொறுத்தவரையில் ரஷ்யா பல ஜெனரல்களை இழந்திருக்கின்றது. அப்ப படைத்துறை ரீதியாக இரு தரப்பும் கடுமையான இழப்புகளைத்தான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. ரஷ்ய அதிபரின் கருத்தின்படி, அதாவது அவர் நேற்று பேசிய கருத்தின் அடிப்படையில் அவர் ஒன்றை கூறியிருக்கிறார் என்னென்று சொன்னால், தங்கள் தாக்குதலில் கிட்டத்தட்ட ஒரு ட்ரோன் தாக்குதலில் மட்டும் $2 பில்லியன் பெறுமதியான ஆயுதங்களை தாங்கள் அளித்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். நேட்டோவின் படை அதிகாரிகள் மற்றது நேட்டோவின் ஆயுதங்கள் தொழில்நுட்ப வசதிகள் செய்மதிகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து ஐரோப்பிய நாடுகள் வந்து ரஷ்யா மீது தாக்குதலை நடத்துவதால் ரஷ்யாவுக்கும் இழப்புகளை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாகத்தான் இருக்கின்றது. தொடர்ச்சியாக விமான நிலையங்கள் மூடப்படுகின்றன, விமானங்கள் தாமதப்படுத்தப்படுகின்றன என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான நிலைமை. உங்களுக்கு தெரியும், ரஷ்யாவின் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர், அதாவது போக்குவரத்து துறை அமைச்சர் திங்கட்கிழமை தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்ததாக கூறப்படுகின்றது. உண்மையில் அந்த கதையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் கர்க்ஸ் பகுதிக்கு ஆளுநராக இருந்தவர். அவர் இருந்த காலப்பகுதியில் தான் கர்க்ஸ் பகுதியில் ஊடுருவல் இடம்பெற்றது. அதன் பின்னர் அவரை டிரான்ஸ்போர்ட் துறைக்கு மாற்றியிருந்தார்கள். அவர் அப்படி இருந்த போதுதான் ரஷ்யாவின் போக்குவரத்து துறையில் பல தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், அவர் வந்து உக்ரைனுக்காக வேலை செய்ததாக ரஷ்யாவின் உளவுத்துறை சந்தேகித்திருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. எனவே ஞாயிற்றுக்கிழமை அவரை பதவியிலிருந்து புட்டின் வெளியேற்றியிருந்தார். திங்கட்கிழமை காருக்குள் துப்பாக்கி சூட்டு காயத்துடன் இறந்து காணப்படுகின்றார். இதில் ரஷ்யாவின் புலனாய்வுத்துறையின் பங்களிப்பு இருக்கிறதா என்ற சந்தேகம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், தங்களுக்குள் ஊடுருவியவர்களை சுட்டுக் கொண்டதாகவும் இருக்கலாம், அல்லது வெளிநாடுகளின் பங்கெடுப்பு இருப்பதாகவும் கூறலாம். ஆனால் அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட 24 மணி நேரத்துக்குள் அவர் துப்பாக்கி சூட்டு காயத்துடன் மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது சொல்லி. அப்ப இது ஏன் நான் இதை கூறுகிறேன் என்று சொன்னால், அந்த இரண்டு தரப்பிலும் ஊடுருவல்கள் தாக்குதல்கள் என்று சொல்லி இந்த எல்லாம் ஒரு குழப்பகரமான ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. பூட்டினை குறைத்து மதிப்பிட முடியாது இல்லையா? உங்களுக்கு தெரியும், இருந்த நவால்னி என்று நம்புகிறேன், அவரை சிறைக்குள் வைத்து கொண்டார் என்ற விடயங்களையும் தெரியப்படுத்தி இருக்கின்றோம். இப்ப நீங்கள் அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடைய நிலைமைகளை கூறும் பொழுது, அமெரிக்கா தன்னுடைய ஆயுத விநியோகத்தை நிறுத்தி இருப்பதாக கூறுகின்றது. இதனால் யுக்ரைன் அஞ்சுவதாக கூறப்படுகின்றது. இதில் என்ன தாக்கம் ஏற்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? உண்மையில் அமெரிக்காவின் ஆயுத விநியோகம் நிறுத்தப்படுமாக இருந்தால் உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. இப்போ ஜெர்மன் சொல்கின்றது தாங்கள் அந்த ஆயுதத்தை அமெரிக்காவிடமிருந்து வாங்கி தாங்கள் விநியோகம் செய்வோம் என்று. ஏனென்றால் அமெரிக்கா தனது நிதியை சேமிப்பதற்காக தான் நிறுத்துவதாக கூறுகிறார்கள். ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஆயுத உற்பத்தியும் ஒரு முக்கியமான காரணம். உக்ரைன் பயன்படுத்துகின்ற அளவுக்கு இவர்களால் ஆயுதத்தை உற்பத்தி செய்ய முடியுமா என்றால் பிரச்சனை. நேட்டோவின் தலைவர் ரூட்டே அவர் கூறியிருக்கின்றார், ரஷ்யாவின் ஆயுத உற்பத்தி வந்து நேட்டோ நாடுகள் அத்தனையும் சேர்த்தாலுமே அவர்கள் முன்னுக்குத்தான் நிற்கிறார்கள் என்று.
ரஷ்யா வடகொரியாவிடமிருந்து பெருமளவான ஆயுதங்களை சீனாவிடமிருந்து, வடகொரியாவிடமிருந்து, ஈரானிடமிருந்து கொள்வனவு செய்கின்றது. அவர்கள் முற்று முழுதாக போர் ஒரு பொருளாதாரமாகத்தான் மாறி இருக்கிறது, முற்று முழுதாக ஒரு போரை நடத்துவதற்காக. ஆனால் அமெரிக்காவால் அதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலை. ஏனென்று சொன்னால் அடுத்த களமுனை ஈரான் இஸ்ரேல் களமுனை, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையிலான காசா பகுதியில் இடம்பெறுகின்ற போர், ஏமன் குதிஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போர் என்று சொல்லி இதை எல்லாவற்றிற்கும் ஆயுதங்கள் தேவை என்ற நிலையில் உக்ரைனை சமாளிக்க முடியாது. அப்ப உக்ரைன் அதிர்ச்சி என்றது உண்மைதான். உக்ரைன் கேட்டிருக்கின்றது, தாங்கள் வேண்டுமென்றால் நிதியை தருகின்றோம், ஆயுதங்களை தர சொல்லி. ஆனால் நிதியை கொடுத்தாலும் ஆயுதங்களை கொடுத்து விட்டால் அமெரிக்காவிடம் இறுதியாக ஒரு தாய்வான், இப்ப சீனாவுக்கும் தாய்வான் போர் சீனாவை எதிர்கொள்ள வேண்டும் என்றாலும் அமெரிக்காவுடன் அதற்குரிய ஆயுதங்கள் ஒரு பற்றாக்குறையான நிலையாகத்தான் இருக்கின்றது. அப்ப இனிமே வரும் காலத்தில் எந்த களமுனைகளையும் சமாளிக்க முடியாத ஒரு நிலை. இப்ப நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் உலக ஒழுங்கு கடகடன்னு மாறிக்கொண்டு வருகின்றது. இப்ப சிரியாவில ஒரு பயங்கரவாதம் என்று முன்னர் இவர்கள் அறிவித்த, மேற்குலகம் பயங்கரவாதி என்று அறிவித்தவர்களை கொண்டு நிறுத்திவிட்டு அவர்களை அங்கீகரித்திருக்கிறார்கள் மேற்குலகம். ரஷ்யா உடனடியாக தலிபான்களை அங்கீகரித்திருக்கின்றது. அப்ப இரண்டு தரப்பு மேட்டிக்கு போட்டியாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த களமுனையில் அவர்களுக்கு ஆயுதங்களை உக்ரைனுக்கு கண்மூடித்தனமாக கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இதே நேரத்தில் பிரித்தானியாவும் பிரான்சும் வழங்கும் ஆயுத திட்டம் தோல்வி அடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. உண்மைதான். அமெரிக்கா இந்த உக்ரைனுக்கான ஆயுதங்களை விநியோகிப்பதிலிருந்து படிப்படியாக நிறுத்தி இருந்தது. அதை முற்றாக நிறுத்துவதாக இப்போது அறிவித்திருக்கின்றது. இந்த சமயத்தில் பிரித்தானியா பல நாடுகள் அமெரிக்காவுடன் பேச்சுக்களை நடத்தியிருந்தன, தொடர்ந்து வழங்குமாறு. அது சரிவராது என்றவுடன் இப்போது பிரித்தானியாவும் பிரான்சும் இணைந்து தாங்கள் ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் என்று சொன்னால் உக்ரைனுக்கு ஆயுதத்தை வழங்குவதுதான் அந்த திட்டம். அதுக்கு தலைவர்கள் யார் என்று சொன்னால் பிரித்தானியாவும் பிரான்சும் தான் தலைவர்கள். ஏனைய நாடுகள் அவர்கள் உறுப்பினர்கள். இப்ப ஐரோப்பா, போலந்தாக இருக்கலாம், ஜெர்மனாக இருக்கலாம், இத்தாலியாக இருக்கலாம், ஏனைய நாடுகள். அப்ப இவர்களிடமிருந்து நிதியை சேகரித்து அந்த நிதி மூலம் தங்கள் ஆயுதங்களை கொடுப்பது, அமெரிக்காவிடமிருந்தும் ஆயுதங்களை, இப்ப பேட்ரியாட் ஏவுகணைகள் எல்லாம் கடுமையான பற்றாக்குறையாக இருக்கின்றது. அப்ப ஜெர்மனிடம் இருக்கின்ற பேட்ரியாட் ஏவுகணைகள் அமெரிக்காவிடம் காசுக்கு வாங்கி அதனை கொடுப்பதென்றுதான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டது. ஆனால் திட்டம் உருவாக்கிய பிற்பாடு எல்லா நாடுகளும் இப்போது பங்குரோட்டில் தான் இருக்கின்றன. ஒருவரிடமும் பணம், நிதி இல்லை. அவர்கள் தங்கள் நாடுகளில் உள்ள அடிப்படை வசதிகளை பார்ப்பது கூட நிதியற்ற நிலைமை. அப்ப இதுக்கு நிதியை சேகரிப்பதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல். இப்போது பொலிட்டிகோ என்ற அமெரிக்கா என்ற ஊடகம் தெரிவித்திருக்கின்றது, இவர்களின் திட்டம் தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது என்று பொலிட்டிகோ எழுதியிருக்கின்றது. இந்த திட்டத்தின் ஒரு அங்கமாக இந்த இரண்டு நாடுகளும் உக்ரைனுக்கு படையை அனுப்புவதாக கூறியிருந்தது. அப்போது பிரித்தானிய பிரதமர் ஓவல் ஆபீஸுக்கு சென்ற போது ட்ரம்ப் அவரை பார்த்து கேட்டிருந்தார், நீ தனியா ரஷ்யாவை சமாளிப்பியோ? அதுக்கு அவர்கள் பதில் இல்லை, ஓவல் என்றுட்டு அவர் விட்டுட்டார். அப்ப ஒன்றும் முடியாத, இப்ப அமெரிக்காவை உண்மையா சமாளிக்குமாண்டா இல்லை என்றுதான் சொல்லலாம். சமாளிக்கலாம் என்று சொன்னால் இந்த 3 வருடத்துக்கு இப்போ அமெரிக்கா ஈரானில் தாக்கியது போல B-2 விமானங்களால் குண்டுகளை போட்டிருக்கலாம். அவ்வாறு ஒரு துப்பாக்கி சூடு கூட அமெரிக்கா நேரடியாக ஈடுபட முடியாது தானே? இல்லையா? உண்மைதான், அதைத்தான் நான் கூறுகிறேன். ஈடுபட முடியாது என்று அமெரிக்காவுக்கு தெரியும். அதனால்தான் ட்ரம்ப்ட கேட்டவர், நீ சமாளிப்பியோ ரஷ்யாவை? ட்ரம்புக்கு தெரியுமா நாங்கள் ஈடுபட முடியாது என்ற ஒரு நிலை இருக்கின்றது. அப்ப இவர்கள் ப்ராக்ஸியா பின்னுக்கு நின்றுதான் சண்டையை பிடிக்கலாம், நேரடியாக போக முடியாது. யுக்ரைனுடைய தென்பகுதியில் உள்ள அணு உலை வெடிப்பதற்கான ஒரு ஆபத்து காண்பதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான். தொடர்ச்சியாக எரிசக்தி நிலையங்களை நோக்கி ரஷ்யாவும் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது, உக்ரைனின் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது. அப்ப சப்ரோசியா பகுதியில் இருக்கின்ற அணு மின் நிலையத்தை உக்ரைன் குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கின்றது. அதனை ரஷ்யா ஓரளவு பாதுகாத்திருக்கின்றது. அது ஐரோப்பாவிலேயே மிகவும் பெரிய அணு உலை, 6 ரியாக்டர்களை கொண்டது. ஏனையவை எல்லாம் 2 அல்லது 4 ரியாக்டர்கள் தான். கேர்க்ஸ் பகுதியில் உக்ரைன் ஊடுருவியதற்குரிய காரணமும் கேர்க்ஸ் பகுதிக்கு அப்பால் இருக்கின்ற அணு உலையை கைப்பற்றுவதன் ஊடாக ரஷ்யாவை ஒரு மிரட்டி ஒரு பணிய வைப்பதற்கான முயற்சி, அதனை ரஷ்யா தடுத்து விட்டது. ஆனால் இதே சமயம் துருக்கி பத்திரிகை ஒன்று வெளியிட்டிருக்கின்றது, உக்ரைனில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் மேலதிகமாக 4 அணு உலைகள் இருக்கின்றன. அதில் தென்பகுதியில் இருக்கின்ற அணு உலை
இந்த நிதி பற்றாக்குறை, மற்றது மின்சாரங்கள் அடிக்கடியாக தடைப்படுவது போன்ற காரணங்களால் அது அதாவது உங்களுக்கு தெரியும், அதாவது ஃபியூவல் ராட் ஓவராக ஹீட் பண்ணப்பட்டால் அது சில சமயங்களில் வெடிக்கக்கூடிய நிலை வரும். அது உடையக்கூடிய அல்லது வெடிக்கக்கூடிய நிலையில் இருப்பதாக இப்போது துருக்கி பத்திரிகை தெரிவித்திருக்கின்றது. உண்மையில் அது வெடிக்குமாக இருந்தால் பல ஐரோப்பிய நாடுகள் மற்றது உக்ரைனில் மிகப்பெரிய ஒரு அனர்த்தம் ஏற்படும். அணுகுண்டு வெடித்தது போலதான் இருக்கும். செர்னோபைல்ல 1986 ஆண்டு கிட்டத்தட்ட இன்று வரையிலும் 4000 சதுர கிலோமீட்டர் பயன்படுத்தப்பட முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கின்றது. இப்ப ஈரான் இஸ்ரேல் போரை நீங்கள் பார்க்கலாம். இஸ்ரேல் ஒரு அளவுக்கு மேல், இப்ப ஈரானில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது அணுசக்தி நிலையங்கள் மீது, இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. ஆனால் அணுக்கசிவு ஏற்படவில்லை. ஏன் என்றால் அணுக்கசிவு அங்கு கதிர்வீச்சு ஏற்படுமாக இருந்தால் இஸ்ரேல் அணு உலையை அவங்க இலகுவாக அடிப்பார்கள். அந்த கதிர்வீச்சிலிருந்து யாரும் தப்ப முடியாது. அப்ப அவர்களுக்கு தெரியும் அடிப்பார். அதனால்தான் அவர்கள் அந்த கதிர்வீச்சு ஏற்படாதவாறு அந்த கட்டிடங்களை சேதப்படுத்தினார்களே தவிர தாக்குதலை ஒரு மட்டுப்படுத்தித்தான் வைத்திருந்தார்கள். அப்ப அதன் விளைவுகள் தெரியும். இப்ப உக்ரைன் தென்பகுதியில் இருப்பது வெடிக்குமாக இருந்தால் ஒரு மிகப்பெரிய அனர்த்தம் உக்ரைனுக்கு மட்டும் இல்ல, அருகில் இருக்கின்ற ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஏற்படலாம். அணு ஆயுதத்தோடு விளையாடுகிறார்கள். என்ன நடக்க போறதோ தெரியவில்லை. நன்றி அரசோகளே. யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.